பாஸ், நாளைக்கு வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம் 23,600 பாட்டம் லெவல் ஆகும், 23,750 ஒரு டாப் லெவல் ஆகும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 23,750 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனங்காட்டி உடனடியாக ஷார்ட் கவரிங் ராலி வந்துருச்சு. 23,869 வரைக்கும் ஹை போச்சு. இருந்தாலும் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப 23,750 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முடிவில் 23,601 வரைக்கும் நம்ம லோ போயிட்டு 23,669 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸ்பீரி அப்படிங்காட்டி மார்க்கெட் ஹெவியா கன்சல்ட் ஆச்சு. நிஃப்டிலையும் ஹெவியான ப்ரீமியடிக்கு இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் சென்செக்ஸ்லயும் நமக்கு ஒரு ஹை ரேஞ்ச் ஆசிலேஷன் கொடுத்துச்சு. வாங்க நாளைக்கு மார்க்கெட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 23,750 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். சில 142 இருந்து மேல 186 வரைக்கும் மூவ்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் கால் சில கிராஸ் ஓவர் ஆனதுல 160 இருந்து மேல 224 வரைக்கும் மூவ்மெண்டா இருக்கு. இதே மாதிரி சென்செக்ஸ்ல 78,300 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் கிடைச்ச புட் ஆப்ஷன்ல 300 இருந்து மேல 400 வரைக்கும் மூவ்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் கிராஸ் ஓவர் ஆனதுல 300 இருந்து மேல 560 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு பொசிஷன் பார்க்கறதுக்காக 23,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்களேன். நம்ம கால் சைட்லயும் பை இருக்கு, அடுத்து புட் சைட்லயும் பை இருக்கு. இருந்தாலும் 23,600 கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல 23,700 ஹெவியா பையிங் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல 23,600 நமக்கு ஒரு பாட்டம் லெவல் ஆகும், 23,700 நமக்கு டாப் லெவலும் நாளைக்கு இருக்க போது. இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் கன்சல்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு லெவலில் ஏதோ லெவலில் பிரேக் அவுட் ஆகிறப்போ நமக்கு இன்னொரு பவர்ஃபுல் மூவ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க நியூஸ் மட்டும்தான். நாளைக்கு காலையில் நியூஸ் இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும்.